ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். காவேரிக்கு பாசம் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் ரொமான்ஸ் தானா அப்படின்னு. விஜய் காவேரி அந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் அந்த ஸ்ப்ரே அடிச்சிரும் அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரை ஷேர் பண்ணி விஜய் டிவி அட்மினே கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. எபிசோட் வந்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு தெரில. ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து எனக்கு பார்க்க முடியாது. ஸோ நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் பார்த்துட்டு அதை பற்றி நான் பேசுகிறேன். கன்ஃபார்மாக ஃபன் ஃபில்டான ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே நமக்கு தெரிய வந்துடுச்சு. ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் மியூசிக் பாருங்க. அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட், சுவாமிநாதன் யூனிவர்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நான் ஒரு கமெண்ட் பார்த்துட்டு தான் நானுமே போயிட்டு அந்த வீடியோ பார்த்தா அவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு ஓன் சாங் அவங்களே லிரிக்ஸ்லாம் எழுதி மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ணி செம்மையாக ஒரு எடிட் பண்ணி அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய ஜேர்னி மிதுன ராசி தொடங்கி இப்போ மகாநதி வரைக்கும் அண்ட் என்னெல்லாம் அவார்ட் வாங்கியிருக்காங்க அண்ட் என்னெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. நானுமே ரிப்பீட் மூடில் அந்த சாங் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே எந்த ஃபேன் ஒரு ஹீரோக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து மியூசிக் போட்டு ஓனர் லிரிக்ஸ் எல்லாம் எழுதி இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அந்த ஃபேன் பேஜ்க்கு. கண்டிப்பாக சுவாமி ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பாருங்கள். சுவாமிநாதன் யூனிவர்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம் சேனலில் இருக்குது. நேற்றுக்கு பர்த்டே அப்டேட்ஸில் சில விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருந்தா அவங்களுடைய நுகு நேனு பிரேமா கோ ஆக்டர் இருக்காங்களே, அவங்க கூட வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் நம்ம சுவாமி அவர்களுக்காக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ட்ரூ லவ் எல்லாருமே அவர் மேலே வச்சுருக்காங்க அப்படின்றது நேற்றுக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் விஜயகுமார். லாஸ்ட்டாக ஸ்ரீடி ப்ரோக்கு முன்னாடி காற்றிருக்கிற வெளி டைமில் அவங்க தான் இருப்பாங்க. அவங்களுமே வந்து நேற்றுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக அவங்களுடைய ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சுவாமி ப்ரோ கூட எடுத்துக்கிட்ட பிக்சர் அதை வந்து இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.